நான் வழக்குரைஞர் சி ஜெயபால், MABL, அரியலூர் மாவட்டம். தமிழக மக்களுக்கும் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நேற்றைய தினம் 10ஆம் தேதி காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த வரலாற்று நிகழ்ச்சி, தமிழக மக்களுடைய மனதை கொள்ளை கொண்ட நிகழ்ச்சி சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. பொதுவாக முதல்வர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி கவர்னர் மாளிகையில் பெரும்பாலும் நடைபெறும். ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் நடைபெற்றது. ஆனால் சமீப காலங்களில் அது மக்கள் மத்தியில் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்று தேர்தலில் வெற்றி பெற்று வரும் அந்த தலைவர்கள் விரும்புவதனால் அவ்வாறு நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் மக்களுக்கு முன்னால் நாம் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று நம்மளுடைய தங்க தளபதி தலைவர் விஜய் அவர்கள் எண்ணிய காரணத்தினால் மக்களுக்கு முன்பாக முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தது 10 மணிக்கு. ஆரம்பிக்கின்ற போது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட விதம் பற்றி சர்ச்சை எழுந்திருக்கிறது. முதலாவதாக வந்தே மாதரமும், இரண்டாவதாக தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலும் பாடப்பட்டது. இதிலே பல தலைவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை மூன்றாவதாக பாடுவதா, தமிழர்களுடைய தன்மானம் விட்டு கொடுக்கப்பட்டுள்ளது, இது தமிழர்களுக்கு இழுக்கான ஒரு செயல் என்றெல்லாம் அவரவர்களும் அவர்களுடைய விருப்பப்படி கண்டனம் தெரிவித்தார்கள், வருத்தம் தெரிவித்தார்கள். முதலில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி கவர்னர் மாளிகையில் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. ஆனால் கவர்னர் மாளிகையை விட்டு வெளியே வந்து நடத்துகிறோம். இந்த கவர்னர் மாளிகையில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி என்பதனால் இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் கவர்னர் மாளிகையில் உள்ள அதிகாரிகள். புதிதாக அரசு ஏற்க வரும், பதவி ஏற்க வரும் தலைவர்களோ அந்த கட்சியோ நடத்துகிற நிகழ்ச்சி அல்ல. எனவே இந்த நிகழ்ச்சியை எப்படி ஆரம்பிப்பது, எப்படி கொண்டு போவது என்பதை அந்த முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய அந்த கட்சியோ அந்த தலைவர்களோ முடிவு செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை கவர்னர் மாளிகை ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதனால் முதலில் வந்தே மாதரமும், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்ட நம்முடைய தமிழக வெற்றி கழகம் முதலில் அதுக்கு சில ஆட்சேபனைகள் தெரிவித்த போது சமாதானமாக சில வார்த்தைகள் கூறிவிட்டார்கள். இருந்தாலும் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் காலை 10:10 சா ஜோசப் விஜய் எனும் நான் என்ற அந்த வார்த்தையை சொல்லி உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு கடைசியாக கையெழுத்திடுகிறார். அந்த நிமிடத்திற்கு பிறகுதான், அவர் கையெழுத்திட்ட நிமிடத்திற்கு பிறகுதான் அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக அங்கீகரிக்கப்படுகிறார். அதன் பிறகுதான் இவருடைய ஆட்சி ஆரம்பமாகிறது. அதற்கு முந்தைய நிகழ்வுகள் அனைத்தும் இவர் அதிகாரம் இல்லாமல் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். எனவே இதிலே தமிழக வெற்றி கழகத்தை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை நிலவரத்தை எல்லோரும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தன்னுடைய வருத்தத்தையும் இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கத்தினுடைய எதிர்கால நடவடிக்கைகள் உறுதிப்பாடுகள் பற்றியும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதை அவர் சொன்ன வார்த்தகத்தை அப்படியே நான் இங்கே சொல்கிறேன். நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு 100 ஆண்டு கடந்த வரலாற்று பெருமிதம் உள்ளது. இந்த பாடல் உலகெங்கும் பரவ வேண்டும் என்ற லட்சியத்தின் தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு அரசு மாநில பாடலாக அதை அறிவித்தது. இத்தகைய பெருமை மிக்க தமிழ்தாய் வாழ்த்து பாடலே தமிழ்நாட்டில் நடக்கும்
அரசு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் முதலில் ஒலிக்கப்படும். நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும். அதுதான் வழக்கமான நடைமுறை, பொருத்தமான நடைமுறை. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கும் புதிய அரசுக்கும் வழக்கமாக உள்ள இந்த நடைமுறையில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்படியான சூழலில் இன்று தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமையில் நடைபெற்ற முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரமும் பிறகு தேசிய கீதமும் மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்பட்டது. இந்த புதிய நடைமுறை தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாதது. தாய் தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக இசைக்கப்படுவதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு உடன்பாடு இல்லை. இது குறித்து நாங்கள் ஆளுநர் தரப்பிடம் வலியுறுத்திய போது ஒன்றிய அரசின் புதிய சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதை அடுத்து தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவது பாடலாக ஒலிக்கப்பட்டது. ஆனால் இனி வரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது. மாறாக இதற்கு முன்பிருந்த நடைமுறையே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும். அதற்கு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உணர்வும் ஒருமித்த எண்ணமும் அதுதான். எங்களுடைய உறுதியான நிலைப்பாடும் அதுதான் என பதிவிட்டுள்ளார். ஆக இனி வரும் காலங்களில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் நீராறும் கடலுடுத்த என்று தொடங்கி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு இறுதியாக ஜனகண மன என்ற தேசிய கீதத்தோடு நிறைவடையும் என்பதை தெரிவித்த தமிழக அரசுக்கு உண்மையிலேயே தமிழின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தமிழுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரத்தை இழக்கக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறை இருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாகிறது. நன்றி, வணக்கம்.